சோழன் நிலா திரும்பவும் ஒன்றா சேர்ந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சென்னையில இருந்து எப்படியாவது நிலாவை திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்ச மனோகர் நிலா உறுதியாக நான் வரமாட்டேன், இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நேராக தான் தங்கி இருந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாங்க தேன்மொழியும் மனோகரும். அப்போ மனோகர் தேன்மொழிக்கிட்ட என்ன ஆனாலும் இந்த நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் நம்ம பிளானை வேற வழிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. தன்னோட ஃபோனை எடுத்து ராகவுக்கு. உடனே ராகவோ என்ன அங்கிள் என்ன வரமாட்டேன்னு பிடிவாதமா நிலா சொல்லியிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எம்டி சேரில் உட்காந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே சொல்கிறாரு. அதே சமயம் மனோகரோ ஆமாம் சார் ஆமாம், என்ன பண்ணாலும் அந்த திமிர் பிடிச்ச கழுதை அந்த சோழனையும் அந்த வீட்டையும் விட்டுட்டு வரமாட்டேங்கிறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார். அதுவும் உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு அவள் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். நானும் எப்படியாவது இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போய் மனசை மாற்றி அங்கேயே வச்சு உங்களுக்கும் இவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு திருப்பி சென்னைக்கு அனுப்பலான்னு பார்த்தா அது கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நடக்காது போல அப்படின்னு சொல்ல உடனே ராகவோ அது ஏன் நடக்காது, கதவை திறங்க இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னது நீங்கள் கதவுக்கு வெளியில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கதவை திறங்க, அதுக்கப்புறம் என்னங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள 4-5 அடியாட்களோட வர்றாரு ராகவ். அதை கதவை திறந்த உடனே ஷாக் ஆகிடுறாரு மனோகரும் தேன்மொழியும். உடனே என்ன பயமாக இருக்கா? ஆமாம், உங்கள் பொண்ணை உங்கள் வழியில் போனால் நான் அடைய முடியாதுங்கிறத தெரிஞ்சுட்டேன், அதனால தான் உங்களை வச்சு உங்கள் பொண்ணை அடையிறதுக்கு அடுத்தது ஆப்ஷன் பி நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், அது உங்களை கடத்துறது அப்படின்னு சொல்ல உடனே மனோகர் கை ரெண்டையும் தூக்கிக்கிறாரு. கழுத்தில் இருக்கிற கத்தியை தம்பி என்ன தம்பி கடைசியில் இப்படி நான் உங்களை நம்பித்தானே நிலாவை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி வந்தேன், கடைசியில் என் கழுத்துலேயே கத்தி வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்ல பலமாக சிரிக்கிறாரு ராகவ். கழுத்தில் கத்தி வச்சுட்டேனா? நான் கழுத்தையே அறுப்பேன், எனக்கு தேவைன்னா அது என்னை பற்றி என் கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, நல்லா புரியும். இழுத்துட்டு போங்க இவங்கள நம்மளோட குடோனில் போட்டு 2 நாள் வைங்க, அதுக்கப்புறம் அவன் மக அந்த நிலா என் வழிக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னோட அடியாட்கள் கிட்ட மனோகரையும் தேன்மொழியையும் இழுத்துட்டு போக சொல்கிறாங்க. வாயை பொத்தி பின்னாடி கைகளை கட்டி மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. குடோனில் வச்சு இருட்டுக்குள்ளே ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எடுக்கிறாங்க மனோகரை. அதை அப்படியே நிலாவுக்கு அனுப்புகிறாரு ராகவ். நிலா அந்த வீட்டில் போயிட்டு சந்தோஷமாக இருக்காங்க சோழன் ஐயனார் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லார்கிட்டையுமே. அப்போ இந்த வீடியோவை எதேச்சையாக ஃபோனை எடுத்து பார்த்தவங்க சோழன் சோழன் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் யாரோ கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சோழனும் யார் கடத்தியிருக்கா கொடுங்க பார்க்கலாம், நல்லா பாருங்கள் வீடியோவை, யாராச்சும் தெரிஞ்ச ஃபேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்புனது யார் அப்படின்னு சோழன் கேட்குறாரு. உடனே நிலா இது யாருன்னே தெரியல சோழன், இது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கு, எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரமாக கால் பண்ணி கேளுங்க, எங்கள் அப்பாவை கழுத்தில் கத்தி வச்சு ஐயோ பார்க்குறக்கே முடியலையே அப்படின்னு சொல்ல உடனே சோழன் சொல்கிறாரு நீங்கள் பதறாதீங்க, ஏன்னா உங்கள் அப்பாவே இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு நடித்தாலும் நடிப்பார், அந்தால நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல நிலா அப்படியே முறைக்கிறாங்க. ஓ சாரி, என்ன இருந்தாலும் உங்களுக்கு அப்பாங்கிற பாசம் இருக்கும் தானே, அந்தால் கிரிமினலுங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற சேரன் சொல்கிறாரு டேய் சோழா இது விளையாடுற டைமாடா, பாவண்டா அவங்க அம்மா அப்பா படுற கஷ்டத்தை நிலானால எப்படி இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், முதல்ல ஃபோன் பண்ணுடா அந்த நம்பருக்கு அப்படின்னு சேரனும் சொல்கிறாரு. சரி கொடுங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோன்லேயே அடித்து ஃபோன் பண்ணுறாரு. ஆப்போசிட் சைடில் அதே எம்டி ராகவ் பேசுகிறாரு. சொல்லுங்க யார் என்ன வேணும் அப்படின்னு கேட்க என்னங்க அந்த மனோகரன் தேன்மொழி திருவண்ணாமலையிலேருந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்மேன் இங்கே வந்து எதுக்காக நீங்கள் கடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்படி வா வலைக்கி அப்படின்னு சொல்ல இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு. உடனே நிலாவும் நான் கூட கேட்டிருக்க சோழன், இந்த வயசை நல்லா கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரொம்ப 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 யோசிக்காதீங்க, நான் ராகவ், நிலா என்ன சௌக்கியமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிலாவோ ராகவ் நீ எதுக்கு எங்கள் அம்மா அப்பாவை கடத்தின அப்படின்னு கேட்க திரும்ப திரும்ப நீ ஒரு இன்டெலிஜென்ட்டுங்கிற நிரூபிக்கிறியே, சுற்றி வளைச்சு கரெக்டாக அவனோட கேள்விக்கு வந்துட்டியா, இப்போ சொல்கிற கேளு, உனக்கும் அந்த சோழனுக்கும் விவாகரத்து முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன இப்போ நீ தனி ஆள் நிலா
அடுத்தவங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியான ஒரு பெண். அதனால் ஒழுங்கு மரியாதையா நீ நான் கட்டுற தாலியை ஏற்றுக்கிட்டேன்னா உங்கள் அப்பா அம்மாவை உயிரோட விடுவேன், இல்லைன்னா அப்போ அவங்க 2 பேத்தையுமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ராகவ். உடனே சோழன் அமைதியாக இருங்க, பேசுங்க பேசுங்க, அவன் வழியிலேயே பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனும் சொல்ல, உடனே ராகவ் ப்ளீஸ் ராகவ், எங்கள் அப்பா அம்மாவை எதுவும் பண்ணிடாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் நம்ம 2 பேத்துக்கும் இங்கே இருக்கிற காளியம்மன் கோவிலில். அதனால் நீ மணப்பெண் போல தயாராகி உனக்கு தேவையான புடவை மாலை எல்லாமே உன் வீடு தேடி இப்போ வரும், ரெடியாகி காலையில் வரணும். அந்த மாரியம்மன் கோவிலில் உன் கழுத்தில் நான் தொட்டு தாலி கட்டி நீ தான் என் பொண்டாட்டின்னு அங்கே ரெஜிஸ்டரில் பதிவு பண்ணினதுக்கு அப்புறமா உங்கள் அப்பா அம்மாவை ரிலீஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ராகவ். உடனே நிலாவோ, என்ன ராகவ் இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுற, போலீஸில் போனால் என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே ராகவோ, போ போலீஸ்க்கு போ, எனக்கு என்ன பிரச்சனை, நான் உள்ளே போகிறதுக்கு கூட உங்கள் அப்பா அம்மாவை நான் தான் கடத்தி வச்சுருக்குங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லைம்மா. ஏன்னா இப்போ அவங்கள அடைச்சி வச்சுருக்கிறது கூட எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிளேஸ் தான். அடைச்சி வச்சிருக்கிற கூட இருக்கிற ஆளுங்களும் என்னை காட்டி கொடுக்காத என்னோட விசுவாசிகளால் உனக்கு வேறு வழியே கிடையாதுமா நிலா, நான் சொல்கிற வழியை மட்டும்தான் கேட்டாகணும். உனக்கு உன் புருஷன் சோழன் வேணுமா? ஐயோ உனக்கு தான் விவாகரத்து ஆயிடுச்சுல்ல, அவன் எக்ஸ் புருஷன், அவன் வேணுமா இல்லை உங்கள் அப்பா அம்மா வேணுமா உயிரோட, சீக்கிரமாக முடிவு பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நிலாவும் இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் விட்டுருவதானே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ராகவ் சொன்னதை கண்டிப்பாக செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்குள்ளே காரில் வந்து மாலை பட்டு புடவை எல்லாமே கொடுத்துட்டு போகிறாங்க ராகவோட ஆட்கள். அதே சமயம் நிலா அழுகிறாங்க. சோழன், நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் வேணும், நான் சும்மா கோபத்திலையும் சும்மா வேணும்னே ஈகோ தனத்தினாலையும் தான் உங்களை டிவோர்ஸ் பண்ணினேன், எனக்கு உங்கள் கூட வாழ்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே சோழனும் வீடுங்க இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பிளாக்மெயில் பண்ணுறான்னு இவனை உங்களை கழுத்தில் தாலி கட்டுறக்கு இந்த சோழன் விட்டுருவானா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவன் பிளான் படியே போய் எப்படியாவது உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்காகத்தான் நானும் ஒன்றும் பேசாமல் இருந்தேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரி அந்த காலையில் ரெடி ஆகணும்ல, ரெடியாகி நீங்கள் கோவிலுக்கு போங்க, கரெக்டாக அந்த முகூர்த்த நேரத்துக்கு நான் இந்த சோழன் கல்யாணத்தை நிறுத்துறக்கு வந்துடுவேன், பயப்படாமல் போங்க அப்படின்னு சொல்ல, மறுநாள் காலையில் அங்கே ராகவோட ஆட்களும் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து நிலாவையும் அழைச்சிட்டு போக அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போ போகிற வழியில் திரும்பி திரும்பி பார்த்துட்டு நடேசன் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழ, உடனே என்னப்பா இது எல்லாருமே சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கல்யாணம் தான் நடக்காதில்ல, நிலா நம்ம வீட்டுக்கு திரும்பி வரப்போகுது அப்படின்னு சோழன் உறுதியாக சொல்ல, டே சோழா எப்படியாவது காப்பாற்றிடுடா அப்படின்னு சேரனும் கண்ணை தொடச்சிக்கிறாரு. அதே சமயம் கோவிலில் ரெடியாக தாலி கட்டுறதுக்கு நிற்கிறாரு ராகவ். அப்போ எங்கள் அப்பா அம்மா எங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க நிலா. அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்காங்க, நீ முதல்ல இந்த தாலியை கட்டிக்குவோம் அப்படின்னு கையில் எடுத்து தாலியை கட்டுறதுக்கு போகிறாரு ராகவ். அதே சமயம் சோழன் தனக்கு வழக்கமாக ஹெல்ப் பண்ணுற அந்த போலீஸை நைட்டுக்குள்ளே பேசி வர வச்சு அந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை வச்சு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. என்ன சார் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் கேட்க, இந்த பொண்ணை பலவந்தமாக மிரட்டி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க இருக்குது எவிடன்ஸ் இதில், நீங்கள் ஃபோன் நேற்று பேசினதுலையே இருக்குது, ஆமாம் எங்கடா வச்சுருக்க அவங்க அப்பா அம்மாவை அப்படின்னு சொல்ல, உடனே சார் அவங்க அப்பா அம்மாவை நான் அடைச்சி வைக்கல சார், அவங்களே அப்படி என்னை நடிக்க சொல்லி தான் சார், இப்படி அவங்க தன்னால் தான் சார் நல்லா இருக்காங்க சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே போலீஸ்காரங்க போய் மனோகரையும் தேன்மொழியையும் கூட்டிகிட்டு வர, ஆமாம் சார் என் பொண்ணை எப்படியாவது இவருக்கு கல்யாணம் பண்ணணும்னா இந்த மாதிரி நடிக்கிறத தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே நிலா சொல்கிறாங்க, நீங்கள் தான் எனக்கு ட்விஸ்ட் வச்சு நடிப்பீங்களா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் சோழன், இந்தாங்க இந்த தாலியை என் கழுத்தில் கட்டுங்க, இப்போவே இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம் அப்படின்னு கோவிலில் நிலாவும் சோழனும் தாலியை கட்டி கணவன் மனைவியாக திரும்பவும் ஐயனார் வீட்டுக்கு போகிறாங்க.